மூன்றாவது முறையாக டாடா ஐபிஎல் ஃபேன் பார்க் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. தாகூர் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் மே 4, 5 இந்த மேட்ச் நடக்க இருக்குது. இதுக்கு நமக்கு நடத்துறதுக்கு இந்த வாய்ப்பை 3வது முறையாக கொடுத்துருக்கிறது காரணம், கடந்த ஆண்டு இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் மிக அருமையாக மக்கள் கூட்டம் அலமோதுற அளவுக்கு நம்ம சிறப்பாக நடத்தி முடித்தோம். அதோடைய காரணமாக மீண்டும் இந்த வாய்ப்பை நமக்கு பிசிசிஐ சிஏபி இணைந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்ந்த அளவுக்கு காரணம் மீடியா பீப்புளான நீங்கள் தான். மீடியா கொண்டு போய் சேர்த்த விதம் தான் இந்த அளவுக்கு போன ஆண்டு நமக்கு வெற்றி பெற்றோம். அதே போல் இந்த ஆண்டும் ஒரு 5000லேருந்து 8000 பேர் எதிர்பார்க்குறோம். அதை கொண்டு போய் மக்கள் இடத்துல நீங்கள் சேர்க்கணும்னு ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். ஸ்டேடியத்தில் பார்க்குற ஃபீல் அதே அளவுக்கு நம்ம இந்த ஐபிஎல் ஃபேன் பார்க்கும் அமையும். அந்த அளவுக்கு டிஜே மியூசிக் ஒரு 8000 பேர் அந்த க்ரௌடுக்கு மத்தியில் நம்ம உட்காந்து பார்க்குறப்ப ஒரிஜினல் அந்த ஸ்டேடியத்தில் பார்க்குற ஃபீல் அதில் இருக்கும். எல்ஐடி 32-18 இன்ச்சு எல்ஐடியில் அதில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். சீனியர் சிட்டிசன், கர்ப்பிணி பெண்கள், ஹேண்டிகேப்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு ஒரு ஏரியா செட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி போலீஸ், ஃபயர் சர்வீஸ் அவங்களுக்கும் ஒரு ஏரியா நம்ம செட் பண்ணியிருக்கோம். வர ஆடியன்ஸுக்கு கார்பரேட் மற்றும் சேர்லாம் நம்ம வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அங்கே வர கிட்ஸுக்கெல்லாம் நம்ம ஃபேஸ் பெயிண்டிங், லக்கி ட்ரா, கேம்ஸ், கிட்ஸ் ஜோன், லைவ் டிஜி மியூசிக், ட்ரிங்க்ஸ் இலவசமாக கொடுக்குறோம். ஸ்நாக்ஸ் ரீசனபிள் ரேட்டில் அங்கே நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் அங்கே ஒரு குழுக்கள் ஒன்று வைக்கிறோம். அந்த குழுக்களில் வர ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு டோக்கன் கொடுக்குறோம். அந்த டோக்கனை அவங்க அந்த ஒரு பாக்ஸ் வைக்கிறோம். அந்த பாக்ஸில் போட்டுட்டு போயிட்ட பிறகு ஒரு மேட்சுக்கும் அந்த பிட்வீன் த கேப் அந்த டைமில் நம்ம அதை குலுக்கி அது யாருக்கு அது லக்கி வின்னரோ அவங்களுக்கு பிளேயர் சைன் போட்ட அந்த ஜெர்சி ஒன்று நம்ம கொடுக்குறோம். இது பிசிசியும் சிஇபியும் இணைந்து இது நடத்துது. இது பாண்டிச்சேரிக்கு அடுத்த தடவையும் இது வர்றதுக்கு மக்களாக நீங்கள் தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதை கொண்டு போய் நீங்கள் ப்ரெஸ் மீடியா சேர்க்கணும். இது எல்லா மாநிலத்திலும் நடக்குதான்னு பார்த்தா இல்லை. ஒரு சில செலக்டட் மாநிலங்களுக்கு தான் இதை பிசிசிஐ நடத்துகிறாங்க. கிரிக்கெட் அடுத்த கட்ட நகர்வதற்கு அவங்க நடத்துகிற அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு முக்கியமான அம்சமும் அமையுது. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஐபிஎல் ஃபேன் பார்க்கும் ஒரு முக்கியமான ஒன்று. இது பாண்டிச்சேரி நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருக்கிறனால மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்பை அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. இதை மிக சிறப்பாக நம்ம நடத்துறதுக்குன்னு கேட்டுக்கிறேன். இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் தான் கூட்டம் வர வேண்டியது இருக்குது. மீடியா பீப்புள் கையில் தான் இது முக்கியமாக இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். எங்களுக்கு இந்த அனுமதி வழங்கின கவர்மெண்ட் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிசிசிஐ மற்றும் சிஏபி சார்பாக என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை டீம் ஆமாம். So there are 3 matches in total that will take place over the weekend. So on Saturday 4th May, one match will be played between Royal Challengers Bangalore and Gujarat Titans. And on Sunday 5th May, there are 2 matches. The most awaited Punjab Kings versus Chennai Super Kings will be played in the afternoon, and in the evening Lucknow Super Giants and Kolkata Knight Riders is the game that is being played in the evening. So for Saturday the gates will open at 6:30 p.m. in the evening for the one game, and on Sunday for the CSK match the gates will open at 2:30 p.m. at the Tagore Government College ground. Now, thank you, sir, for the entire explanation. Now, another important announcement that I would like to make here is, even for our friends from the media, we have made sure that there is a separate seating arrangement made for the media representatives also of Pondicherry who would wish to come over and report live from the venue. You will be taken care of. Your seating arrangements will be done. Water will be provided for you. And rest assured, it is expected to be a very good experience overall for the city of Pondicherry.